பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஆனால் இப்போ ஷேர்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு தொலைநோக்கோட நீண்ட கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேனிக்கான அந்த பயம் விட்டு போயிடும். இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. யாருக்கு ஃபினான்ஸ் போஸ்ட் கொடுக்க போகிறாங்க, யாருக்கு டிஃபென்ஸ், யூஎஸ்ல நடக்க போகிற ஜனாதிபதி தேர்தல், அதுவும் மார்க்கெட்டை இந்த அளவு வந்து உங்களுக்கு ஆட்டி படைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டிஃபென்ஸில் ரயில்வேஸில் வாங்கி போட்டாலுமே அது எப்படியுமே ஆட்சி மாறப்போது எப்படியும் கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா வல்னரபிலிட்டி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் நடந்துருக்கும். ஆமாம், ஆனால் மக்கள் வந்து இதை வந்து கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டு பார்க்குறாங்க. அதனால தான் அந்த ஒரே நாளில் அவ்வளோ பப்ளிசிட்டி அண்டர்டேக்கிங் கம்பெனி எல்லாம் இறங்குனது. பல்சு ஏறி இறங்கிட்டு இருந்தால் தான் உயிரோட இருக்கிற மாதிரி அர்த்தம். வெறும் அரசியல் நிகழ்வுகள் அவங்களோட போகட்டும். நம்மளுடைய இந்தியா வந்து அடுத்த 5வது இடத்துல இருக்கும். இன்னும் ஒரு 2 வருஷம் முடிஞ்சோடனே இந்தியன் எக்கானமி 3வது இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி பயணிச்சுட்டு இருப்போம். இந்த சர்ச்சைகள், இந்த நிகழ்வுகள் எல்லாமே, இந்த சலசலப்புகள் எல்லாமே மினிமம் அமௌண்ட் எவ்வளோ வச்சுக்கலாம்? இல்லை அவங்க இந்த டைம் வரது கரெக்டாக டைம் இந்த 3 நாள் பார்த்தவங்களுக்கு பயந்தா வரும். இது என்ன நடந்துட்டு இருக்கு? ஆனால் இந்த 3 நாளில் நிறைய பேர் படம் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, மின்னம்பலம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ 18வது லோக்சபா எலெக்ஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் பிஜேபி அலையன்ஸ் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருக்குது. ஸோ இதில் நிறைய நம்பர் கேம்ஸ் பார்த்தோம் இந்த தேர்தல் முடிவுகளில். ஸோ ஏன்னா அந்த க்ளோசஸ்ட் நம்பர் நல்லா டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸும் அவங்க வந்து அவங்களோட இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, இதுவே வந்து டெமோக்ரஸியை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடந்த 3 நாட்களாக ஷேர் மார்க்கெட்டில் நிறைய நம்பர் கேம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் ஷேர் மார்க்கெட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஷேர்ஸ் வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தது என்ன பண்ணலாம், இல்லை நான் புதுசாக ஷேர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட சாய் ஷேர் டியூட் நிறுவனர் திருமதி தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர் மேம். இப்போ ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இல்லை மேம், அப்படிதான் போய்கிட்டு இருக்க அந்த சூழல் தான் இருக்குது. ஆமாம், ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி போயின்னு இருக்கு. கடந்த 3 நாட்களாக யாருமே எதிர்பார்க்காத முடிவுகள்லாம் நீங்கள் சொன்னபடி தேர்தல் முடிவுகள் நடக்குதுன்னா, இங்கே எங்களுடைய மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து மூமெண்ட்டு. எக்ஸிட் போல் கூக்குறனையும் பார்த்தீங்கன்னா பட்டாசுகள் வெடித்து கொண்டாடலாமா அந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறிச்சு. நான் அந்த சந்தோஷம் அடுத்த நாளே புஸ்வான மாதிரி சல்லுன்னு கீழே இறங்கிடுது. அவங்க அடுத்த ஒரிஜினல் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே மெஜாரிட்டியான சீட் இந்நேரம் வாங்கியிருந்தாங்கன்னா நிலைமையே வேறு, ஷேர் மார்க்கெட் நிலைமை வேறு. மெஜாரிட்டி சீட் கிடைக்காத பட்சத்தினால தான் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% வந்து மார்க்கெட் டவுனு. எல்லாருக்குமே ஒரு பேனிக் வந்துருச்சு. ஐயோ மார்க்கெட் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது மாதிரி எப்போ நடந்ததுன்னா 2020 வந்து ஒரு நாள் நடந்தது. நம்மளுடைய கொரோனா அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ அந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இதை விட அதிகமாகவே ஒரே நாள்லேயே நிஃப்டி 2000 பாயிண்ட், நேற்றுக்காவது ஒரு 1700 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிட்டு திருப்பி ரிவர்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் பயங்கரம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஒரு சரிவை வந்து பார்த்துருக்கோம். பட் நேற்றைய சரிவு அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாமல் ஒரு இருந்தது. ஆனாலும் மனதுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது அது இன்றைக்கு வந்து நடைபெற்றுருச்சு. நேற்று 6% இறங்குனாங்க. இன்றைக்கி 3.3% வந்து நம்ம பதிவின் போது ஏறிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கும் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஏன் இதனால் அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மெஜாரிட்டியான ஒரு இது கிடைக்காத போது ஒரு அந்த பார்லிமெண்ட் வந்து ஒரு தொங்குவாக அமைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம். இதன் காரணமாக கவர்மெண்ட் பாலிசிஸில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு. இது யாரை முதல்ல பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் முதல்ல யோசிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொண்டு போனோம்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கி எல்லாருக்கிட்டையும் பண்ணி இப்படிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கும். அதனால தான் எஃப்ஐஎஸ் முன்னாடி இருந்தே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன் 3ஆம் தேதி மட்டும்தான் கொஞ்சம் வாங்கினாங்க, ஒரு 6000 கோடி கிட்ட. நேற்று 12,000 கோடி விற்றாங்க, இன்றைக்கும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட முதல்ல ஒரு நிலைப்பாடு வரணும். நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பிரச்சனை இல்லாமல் அடுத்த 5 வருஷம் மூவ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி எஃப்ஐஎஸ்க்கு வர ஆரம்பித்து விட்டாலே
அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் ஏற்கனவே இருக்க கவர்மெண்ட் தான் இப்போ அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்குது. அது வந்து மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அவங்களுடைய கொள்கைப்பாடுகள் அதுலலாம் வந்து பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்காது. புதிதாக ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது புதிதாக கொள்கைகள் ஏதாவது செயல்படுத்தணும்னா தான் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உள்ளதெல்லாம் அதுபடி கண்டினியூ தான் ஆகும் அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். இதுவேளை ஒருவேளை ரொம்ப பேனிக் ஆகிருந்தால் இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவு மறுபடியும் என்ன ஆயிருக்காது, ரீகெயின் ஆயிருக்காது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் மார்க்கெட்டு. இதில் இந்த 3 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒருவேளை நாளைக்கு மறுபடியும் இதே அளவு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா பழையபடி மார்க்கெட் அந்த பழைய நிலைக்கே வந்துடும். ஒரு அதிகபட்ச உச்ச நிலையில் தான் இருந்தது. போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தது கீழே இறங்கிறதுக்கு. ஏன்னா டெக்னிக்கல் படி இது வந்து ஆல் டைம் பீக்கில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்தியா விஎக்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிட்ட போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஜூன் 4ஆம் தேதி நடந்துருச்சு. இப்போ மறுபடியும் இந்தியா விஎக்ஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் 19க்கே வந்துருச்சு. இன்றைக்கி முடியும் போது 19ங்கிற எண்ணெய் காமிச்சிருக்காங்க. 19 வந்துட்டாலே ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த நம்பர்ஸ்லாம் சொல்கிறது. ஸோ அதன் காரணமாக இந்த மாதிரி பெரிய லெவலில் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வரும்போது ஒவ்வொரு 5 வருடங்களுக்குமே நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ஒரு 20 வருஷம் 25 வருஷம் 4-5 தேர்தல்களை அதுவும் ஷேர் மார்க்கெட்லேருந்து பார்த்தவங்களுக்கு இது இயல்பான ஒன்று தான். ஆனால் நேற்றுக்கு நடந்தது கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அவ்வளோதானே தவிர இதற்காகலாம் நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டாம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த $39 ட்ரில்லியன் வந்து அந்த அளவுக்கு எக்கனாமி வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ திருப்பியும் அதுக்கான சூழல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போது ஷேர்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ எந்த மாதிரியான மனநிலை இருக்கும், அவங்க இப்போ என்ன பண்ணலாம் மேம்? இப்போ கையில் வச்சுக்கிற ஐ எம் ஆல்சோ இன்வெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்செட்டு தான். ஆஹா என்ன நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்செட்டு தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழையபடி பழைய நிலைமைக்கே ரீகெயின் ஆகிருக்கேன். இப்போது நேற்றுக்கு இருந்த அளவுக்கு இன்னும் ரீகெயின் ஆகணும்னா இன்னும் இதே அளவு மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறணும். ஸோ நேர்கள் எப்போதுமே நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை தேர்ந்தெடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துலலாம் பேனிக் ஆகாதீங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்கும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பார்த்து பயந்துடாதீங்க. அது கண்டிப்பாக லாஸ் தான் காட்டும். மார்க்கெட் இறங்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ மட்டும் எப்படி ப்ராஃபிட் காமிக்கும்? இருக்கிற எல்லா கம்பெனியும் இறங்கிட்டு இருக்குன்னா இது 2-3 தான் ஏறும். ஸோ அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்து பேனிக் ஆகி அதை நம்ம செல் பண்ணல. அப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா? அப்போ நீங்கள் முதல்ல என்னன்னு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் எதற்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே முதல்ல உள்ளே வரீங்க? டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களா, இல்லை ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்களா, இல்லை லாங் டேர்ம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் வச்சுக்க போகிறவங்களா? ஸோ இந்த மாதிரி முதல்ல கேள்விகளுக்கு பதில் வேணும். இப்போ நான் என்ன பொறுத்த மட்டும் நான் லாங் டேர்ம் ட்ரேடர் அப்படின்னா நான் இந்த அளவு ப்ராஃபிட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இத்தனை % எனக்கு வேணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நேற்றுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்க எல்லாம் பயந்து போய் எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன் அப்படின்னா பயப்படுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸாக பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க லாக்இன் பீரியடு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டையும் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு தொலைநோக்கோட நீண்ட கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேனிக்கான அந்த பயம் விட்டு போயிடும். அடுத்தடுத்த நாளில் ரெக்கவரி கண்டிப்பாக மார்க்கெட் கொடுத்துரும். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் கொரோனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சந்தித்து வித்தின் ஒரு 1 இயருக்குள்ளே மீண்டு இன்னும் பல புதிய உச்சங்களை தொட்டிருக்கு. கடந்த 2-3 வருஷத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக மார்க்கெட் வந்து லாபத்தை கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன் முடிவுகள் அப்படிங்கிறது ஜென்ரலாக இது இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இவங்க அடுத்து அமைச்சரவைகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க, யாருக்கு ஃபினான்ஸ் போஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க, யாருக்கு டிஃபென்ஸு. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து அது முடிஞ்ச பிறகு மிக முக்கியமான ஒன்று அவங்க பண்ண போகிற பட்ஜெட். இதெல்லாம் தான் அடுத்து இனிமேல் மார்க்கெட்டை மூவ் பண்ணி கொண்டு போகிற விஷயங்கள். இது 3 நாள் ஏற்றி இறக்கி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க போர்ட்ஃபோலியோவை பார்த்து பயப்படாதீங்க. பணம் வைத்திருப்பவர்கள் ஏதாவது வாங்கலாம்னு நினச்சிருப்போம். அந்த சமயத்தில் அது பீக்கில் இருக்குது, வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சே இருந்திருப்போம். இப்போ போய் பாருங்கள், நல்லா வாங்கக்கூடிய இடத்துல இருக்கும், போய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை, பணமெல்லாம் இல்லைன்னா அமைதியாக பொறுமையாக காத்துருங்க. அடுத்த 2 மாதங்கள் ஜென்ரலாக எலெக்ஷன் முடிஞ்சோடனே சில எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலலாம் ஏற ஆரம்பிச்சு போன எலெக்ஷனில். அதுக்கு முந்தின எலெக்ஷன்லாம் 2 மாதம் ஆன பிறகு தான் ரேலியே ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து பட்ஜெட் இருக்குது,
அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான எலெக்ஷன், யூஎஸ்ல நடக்க போகிற ஜனாதிபதி தேர்தல், அதுவும் மார்க்கெட்டை இந்த அளவு வந்து உங்களுக்கு ஆட்டி படைக்கும். ஸோ அதன் காரணமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்க இதுக்கெல்லாம் பயந்து நீங்கள் ஷேரை செல் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரெக்கவரி ஆகிடும். ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள். லாஸ் ஆயிடுச்சுன்னா அமைதியாக விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். அல்லது அந்த ஷேரை திருப்பி ஆவரேஜ் பண்ண முடியுமா? ஆவரேஜ் பண்ணுறதும் நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% 50% இறங்குனா ஆவரேஜ் பண்ணுங்கள். ஒரு 10%க்குலாம் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா திருப்பி இறங்கும் போது அது பல்காக போயிடும். ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதை தெரிந்து வைத்துக்கொண்டு ஆவரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. புதுசாக இப்போ தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கே வர்றோங்க, நாங்கள் என்ன பண்ணட்டும், என்ன இப்படி ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது? புதுசாக வர்றவங்க எப்போல்லாம் மார்க்கெட் உங்களுக்கு மைனஸில் இருக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. அதே மாதிரி நிறைய செக்டர்ஸு, நம்ம செக்டர்ஸ்ன்னு பேசும்போது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வருடங்களாக ட்ரெண்டிங் செக்டர்னு சொல்லுவோம். புதுசாக ஒரு செக்டர் உருவாச்சு கடந்த 3 வருஷத்தில் கொரோனாக்கு அப்புறமா. யாருன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸு. நம்ம சந்திரயானெலாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸு பார்க்கக்கூடிய விஷயமா மாறிச்சு. அடுத்தபடியாக ரினியூவபிள் எனர்ஜி, சூரிய அந்த தகடுகள் பதிக்கிறது, அதுக்கு சப்சிடி கொடுக்கறது, அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர், அது இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டர், ஸ்பேஸ் செக்டர், செமிகண்டக்டர் செக்டர், இதெல்லாம் கடந்த 3 வருஷத்தில் ஃபார்ம் ஆனது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பரான ரிட்டர்ன்ஸை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கு. இனியும் அடுத்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கணிப்பில், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு விதமான கருத்து, நான் என்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்கிறேன். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து அதே கவர்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுனால, அதே பாலிசிகள் தொடரும் பட்சத்தில் இந்த செக்டருக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது. எஸ்பெஷலி ரயில்வே செக்டர். ஏன்னா ரயில்வே செக்டர் கடந்த 1 வருடமாக அதிகபட்ச லாபத்தை கொடுத்துருக்கு. இன்னும் புதுசான ரயில்கள்லாம் ஆர்டர்லாம் வாங்க தான் போகிறாங்க, பண்ண போகிறாங்க. அப்போ அதுலலாம் உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை வராது. இப்போ இந்த கரெக்ஷனில் கொஞ்சம் இறங்கியிருக்கு, தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த செக்டர்லாம் எப்போதும் போல் மூவ் ஆகும். இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட செக்டராக இருக்குது, இந்த கவர்மெண்ட் எனக்கு நிலைக்குமான்னு தெரியலை, அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெண்டிங் செக்டர்லாம் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கு மேம். இப்போ கவர்மெண்ட் நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது அது அது ஆட்சியாளர்கள் கையில் இருக்குது. இப்போது இந்த செக்டர்ஸ்லாம் அது தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும் தானே மேம். ஸோ இப்போ நீங்கள் அந்த கவர்மெண்ட் செக்டார் வாங்குறது ஒரு சேஃப் தானே? லைக் அது லாங் டேர்மாக பார்த்தோம்னா கவர்மெண்ட் செக்டார் ஒரு ஷேர்ஸ் வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு ஷேர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னாலுமே, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டிஃபென்ஸில் ரயில்வேஸில் வாங்கி போட்டாலுமே அது எப்படியுமே ஆட்சி மாறப்போது எப்படியும் கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா வல்னரபிலிட்டி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம இருக்கும். ஆமாம், ஆனால் மக்கள் வந்து இதை வந்து கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டு பார்க்குறாங்க. அதனால தான் அந்த ஒரே நாளில் அவ்வளோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி எல்லாம் இறங்குனது. ஆனால் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கை நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நான் எப்போவுமே ஃபண்டமெண்டல்ஸ் தான் மெயினாக பார்க்குறது. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அந்த கம்பெனிகளில் வந்து ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தாங்க அது மார்க்கெட். ஒரே கோடு போல இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம மானிட்டரி பார்க்குற மாதிரி தான், பல்ஸ் பார்க்குற மாதிரி தான். பல்ஸ் ஏறி இறங்கிட்டு இருந்தால் தான் உயிரோட இருக்கிற மாதிரி அர்த்தம். ஒரே கோடாக வந்துச்சுன்னா அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். உங்களுக்கு இப்படி ஏறி இறங்கும் போது இறக்கத்தில் வந்துருச்சுன்னா பயப்படுறீங்க. இதே ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத உயர்வுன்னு போன வாரம் ஃபுல்லாக பேசிட்டு இருந்தோம். ஏன் இதே வந்து ஜூன் 3ஆம் தேதி மார்க்கெட் ஆல் டைம் ஹை, வரலாறு காணாத உயர்வு 24,000 போயிடும். அடுத்த ஒரு நாள் புதுசான மாதிரி இறங்கின பிறகு. ஸோ இறங்கும் போது ஜென்ரலாக மக்கள்கிட்ட உள்ள ஒரு இயல்பு தான். ஸோ இறங்கும் போது பேனிக் ஆகாமல் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றும் போது நம்ம சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக உள்ள இடம் தான் ஷேர் மார்க்கெட்டு. மற்ற எல்லாத்தையும் இப்போ போன 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா கொடுத்து வாங்கின ஷேரு 3,000 ரூபா வரைக்கும் போனாங்க. அப்போ உங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தது. இப்போ அது 3,000லேருந்து 1,500 வந்துருச்சு, 2,500 ரூபாய்க்கு வந்திருக்கு, ஒரு 500 ரூபாய் இறங்கியிருக்கு. இதுக்கு போய் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு அதை ஷேரை விற்றோம்னா உங்கள் லாபத்தில் கொஞ்சம் குறையுது. நீங்கள் இன்னும் அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருங்க. புதுசாக கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் புதுசான ப்ராஜெக்ட்டு நிறைய விஷயங்களை இம்ப்ளிகேட் பண்ணுறதுனால அந்த செக்டர்கள் வந்து அதை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப வேகமாக ஏறுமே தவிர அந்த செக்டர் இல்லாமல் போயிடும், இல்லை இந்த கம்பெனிகள்லாம் ஜீரோவுக்கு போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் எப்போதுமே இந்த 20 வருஷமாக நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா பிரச்சனை போதெல்லாம் 175 ருபீஸ்க்கு வந்த ஷேர்
டாடா மோட்டர் வரலையா பிரச்சனையும் போது 75 ரூபா அந்த ஷேர் இன்னைக்கு எந்த ரேட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ கம்பெனிகளுடைய ஃபண்டமெண்டல்ஸ், அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட கடன் தொகை வச்சுருக்காங்களா, அவங்களோட இபிஎஸ் பிஇ ரேஷியோலாம் எப்படி இருக்குது, அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான விஷயங்களை வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ட்ரெண்டிங் செக்டர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ட்ரெடிஷ்னல் செக்டர் இருக்கவே இருக்குது. பேங்கிங் செக்டரு, எஃப்எம்சிஜி, ஐடி, இவங்க எல்லாருமே கடந்த ஒரு வருஷமாக பேங்கிங் நல்லா போனாங்க. அடுத்தது எஃப்எம்சிஜியும் ஐடியும் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்தாங்க. இனி அடுத்து வரக்கூடிய வருடங்களில் அவங்க அடுத்து அவங்க ரேலியை தொடங்குவாங்க. உங்களுக்கு அந்த சைடு பயமாக இருந்துச்சுன்னா இந்த செக்டர் சைடு மூவ் ஆகிக்கோங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இந்த டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா இதெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டே வந்தாங்கன்னா நம்மளோட பேங்கிங் செக்டரும் ஸ்திரமாக இருக்கும். நிறைய பண பரிவர்த்தனைகள் எல்லாம் ரெகுலரைஸ்டாக நடக்கும்போது அதே மாதிரி என்பிஏ வந்து கடந்த 10 வருஷத்தில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளோட இந்தியன் ஜிடிபி வந்து நல்லா போயிட்டுருக்கு. இதெல்லாம் மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். வெறும் அரசியல் நிகழ்வுகள் அவங்களோட போகட்டும். இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்மளோட இந்தியா வந்து அடுத்த 5வது இடத்துல இருக்கும். இன்னும் ஒரு இந்த வருஷம் முடிஞ்சோடனேயே நம்ம அடுத்து எந்த நோக்கி பயணிக்கிறோம்னா 3வது இடத்துக்கு வரணும். இந்தியன் எக்கானமி 3வது இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த சர்ச்சைகள், இந்த நிகழ்வுகள் எல்லாமே, இந்த சலசலப்புகள் எல்லாமே அடுத்து 1 வாரம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த சலசலப்புகள்லாம் பயந்து போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. உங்கள் கையில் உள்ள ஷேரை வித்துறாதீங்க. நல்ல கம்பெனியில் இருந்தால் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை ஸ்மாரான கம்பெனி வாங்கியிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையுமே சுவிட்ச் ஓவர் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போதே அந்த கம்பெனி உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கலன்னா திருப்பி இறங்கும் போது மட்டும் எப்படி வளர்ச்சி கொடுக்கும்? திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, செல் பண்ணிவிட்டு நல்ல தரமான கம்பெனிகள்லாம் விலை கம்மியாக கிடைக்குது அதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிங்கன்னா இந்த சமயத்துலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பணம் பண்ண முடியும். ஓகே மேம். இப்போது அந்த ஒரு கம்பெனி சொன்னீங்க மேம், ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஒரு 5 கம்பெனி இது இப்போது லோவில் இருக்குது, இது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம், நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் இப்போது இந்த டைமில் லோவாக இருக்குது ஸோ ஏதோ ஒரு 5 கம்பெனி நீங்கள் சொல்ல முடியுமா மேம்? இது என்னுடைய பதிவு தான், தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா இது வந்து நேயர்கள் நீங்களும் திறனாய்வு செய்து பாருங்கள். ஏன்னா அஸ் ஏ இன்வெஸ்டராக நானும் இந்த சமயத்தில் வந்து சில கம்பெனிகள்ஸ்லாம் நான் வந்து நேற்றுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இறக்கம், நான் அந்த சமயத்தில் வாங்க விட்ட கம்பெனிகள்லாம் நான் கொஞ்சம் வாங்கலான்னு ட்ரை பண்ணி வாங்கினேன். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட டிஃபென்ஸ் செக்டர் வந்து நல்ல இறக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதில் உள்ள ஒரு சின்ன கம்பெனி பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம், பிஇஎல். அந்த கம்பெனி வந்து நல்ல இறக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஹெச்இஎல், ஓஎன்ஜிசி இது எல்லாமே கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. பவர் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனி, பவர் ஃபினான்ஸ் கம்பெனி சொல்லுவோம், பிஎஃப்சின்னு சொல்லுவோம். எல்லா கம்பெனிக்கும் அவங்க பவர் வந்து இது கொடுப்பாங்க. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மியாக கிடச்சிச்சு. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அந்த தெலுங்கு தேசம் சம்மந்தப்பட்ட அந்த கம்பெனிஸ் எல்லாமே நேற்றுக்கு விலை கம்மியாக கிடச்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அள்ளுது. ஸோ அந்த மாதிரி கம்பெனி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல விலை கொஞ்சம் நேற்றை விட கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் கொச்சின் ஷிப்யார்டு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் இப்போ டவுன் கொடுத்தாங்க. கோல் இண்டியா, இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இறக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் அவங்க ரேலியை தொடங்கலை. நேற்று இறங்குனது லைட்டாக ஏறியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் நேயர்கள் அந்த கம்பெனிகளை, ரயில்வே செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பில் போனாங்க, இப்போ கொஞ்சம் இறங்கி கிடைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வாங்க. ஐஆர்எஃப்சி, ஐஆர்இடிஏ ரினியூவபிள் எனர்ஜிக்கு வேறு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஐஆர்இடிஏ, இரிடான்னு சொல்லுவோம், அந்த கம்பெனிஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்களே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நல்ல இறக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இறங்குன அளவுக்கு ஏறலை, அந்த கம்பெனிகள்லாம் இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நேர்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் போய் கிராஃப் பாருங்கள், டெக்னிக்கல்ஸ் பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம ஊடகங்களில் கிடைக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள், டெக்னிக்கல்ஸ் பாருங்கள், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருமானு பாருங்கள். அதே மாதிரி ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணாதீங்க. ஒரு 100 ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, 50 பிரித்து வாங்குங்க. ஒரு 10 கம்பெனி கூட வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ 8 ஏறினா கூட 2 இறங்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ இவ்வளோ இறக்கத்துலேயும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். ஏன்னா நான் நிறைய கம்பெனி வாங்கி வச்சுருக்கிறதுனால எல்லா செக்டர், ஆட்டோ, ஐடி, டெலிகாம், பேங்கு, டெக்ஸ்டைல், இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கம்பெனி ஷேர்ஸாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான கண்டிஷன்லையும்
உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இறங்கி பிரச்சனையை உண்டு பண்ணாது. அதுவே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் வந்து எஃப்டி, மற்ற எல்லாத்தையும் விட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கும், டிவிடெண்ட் எல்லாமே கொடுக்கும். ஸோ அதனால் நேர்கள் வந்து இந்த மாதிரி பிரித்து நிறைய கம்பெனியாக வாங்குங்க. இது என்னுடைய சஜஷன்ஸ். ஓகே மேம், இப்போது நீங்கள் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க அழகாக எந்தெந்த செக்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கேள்வி மேம், இதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் டாபிக் டைவர்ட் பண்ணி போயிட்டோம். என்னென்னா இப்போ நான் புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன். இந்த டைம் இந்த ஒரு 3 நாள் பார்த்து நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டிருப்பாங்கன்னா ஷேர் மார்க்கெட் அதிகமாக இருச்சுங்கிறாங்க, கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கு போகலாம்? இல்லை அவங்களுக்கு பேசிக்காக எவ்வளோ ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கணும்னா போகிறவங்களுக்கு லைக் மினிமம் கேரண்டீடாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் வல்னரபிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது மினிமம் அமௌண்ட் எவ்வளோ வச்சுக்கலாம்? இல்லை அவங்க இந்த டைம் வரது கரெக்டாக, அது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த 3 நாள் பார்த்தவங்களுக்கு பயந்தான் வரும், இது என்ன நடந்துட்டு இருக்கு, இதில் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 3 நாளில் நிறைய பேர் பணம் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டு, அடுத்து பட்ஜெட்டு, நான் அடுத்து சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஜனாதிபதி தேர்தல், இந்த மாதிரி எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்போல்லாம் இந்த ஆப்ஷன் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டை விட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், பெட்டிங் கட்டுவாங்க, ஏறுன்னு கட்டுறது, இறங்குன்னு கட்டுறது. நாட் ஓன்லி ஃபார் உங்களுக்கு வெளியில் கிடையாது, இங்கேயும் அதே மாதிரி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் இந்த 3 நாளும் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போனது. இந்த மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கெல்லாம் இன்னும் ஒரு வாரம் ஆகிடும், அப்புறம் ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ புதுசாக வர்றவங்க இதை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு எடுத்தோடனே நிறைய காமிச்சிருச்சு, ஓ இவ்வளோ அப்ஸும் போகும் இவ்வளோ டவுனும் போகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே பயப்படாதீங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி தான், நீங்கள் டே ட்ரேடிங் வர போகிறீங்களா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங்னா வாங்கி இறக்கத்தில் இருக்கும்போது வாங்கிட்டு திருப்பி ஏற்றத்தில் இருக்கும்போது கொடுத்துறது, அதுக்காக வர போகிறீங்களா, இல்லை நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வாங்க போகிறீங்களா, இதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 3ல் நீங்கள் டே ட்ரேடிங்னா பிரச்சனையே இல்லை, ஸ்டாப் லாஸ் போட்டு அன்னைக்கே முடிச்சு போயிட்டே இருக்கலாம். தாராளமாக மார்க்கெட் ஓப்பனில் இருக்கணும், அவ்வளோதான் தி மேக் ஏ ப்ராஃபிட். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க எப்போல்லாம் மார்க்கெட் டவுனில் வருதோ அப்போ உள்ளே போங்க, மார்க்கெட் ப்ளஸில் இருக்கும்போது கொடுத்துருங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோ கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. இது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க. லாங் டேர்ம்னு வர்றவங்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை கண்டுபிடிங்க, அதை பிரித்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னா 10 கம்பெனியாக வாங்குங்க, 10,000 10 கம்பெனியாக பல டிபார்ட்மெண்ட்ஸில் பிரித்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த சமயத்தில், ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே தான் நிற்க போதா, இல்லை இங்கேருந்து இறங்குனா எவ்வளோ இறங்கும், அந்த லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ பெருசாக இறங்கணும் அப்படின்னா கூட ஒரு 20,000க்கு கீழே வராது. 21,000 டேட்டுக்கு வந்து 21,200 வரைக்கும் போனாங்க. ஒரு 20,000க்கு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி, மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா 24,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து எப்போ மார்க்கெட் இறங்கும்னு எதிர்பார்த்து காத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி காத்திருக்க முடியும்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு காத்திருக்க முடியாது, உடனே வாங்கணும், உடனே அது ஏறணும், இதுதான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியை பிரித்து வாங்கினீங்கன்னா மார்க்கெட் எப்படி இறங்கினாலும் சரி பேனிக் ஆக வேண்டாம். இதுதான் இந்த 3 பேர் தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறவங்க. ஸோ அதனால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த மாதிரி பேனிக் ஆகாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சோட டெய்லி நியூஸ் பாருங்கள், என்ன நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் நல்லா இப்போல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. பேப்பர், மேகசின், டிவி சேனல், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நிறைய நியூஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலையை வச்சுக்கோங்க. ரொம்ப பேனிக் ஆகிட்டு கையில் உள்ள ஷேரையும் வித்துறாமல் நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்க்கலாம். இந்த ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இல்லை, அதுக்காக இது ஒரு ஆல் டைம் லோ அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன். நான் சொன்ன மாதிரி விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா எந்த மாதிரி சூழ்நிலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பணம் பண்ண முடியும். சூப்பர் மேம், ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. ஸோ இப்போது மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலையில் ஏன் வந்து ஏற்ற இறக்கம் இருந்துச்சு அப்படின்னு ஐடியா கிடச்சிருக்கும். ரொம்பவே சிறப்பாக காணொலி இருந்துச்சு மேம். அடுத்த வேற ஒரு இன்டர்வியூவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி. பட்டுனா பச்சை பாஸ் தான், கைராசியான பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சை பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.